என்னோட டாட்டர் வந்து நெக்ஸ்ட் டே வாக் த ரேம்ப் காம்படிஷன் இருந்ததுன்னா, அவள் வந்து ப்ரீவியஸ் டே தான் வந்து சொன்னா, நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. ஸோ செஸ் கான்செப்ட் எடுத்தேன். அதுக்கு வந்து பிளாக் கலர் கிளாத்தில் இந்த மாதிரி வந்து ஸ்கொயராக பாக்ஸஸ் மார்க் பண்ணிட்டேன். செஸ் போர்டில் இருக்கிற மாதிரியே ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அந்த ஒயிட் கலர் பேப்பரில் வந்து அதே சைஸில் வந்து ஸ்கொயர் கட் பண்ணி வச்சு அதை இது பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு பிளெயின் டிஷர்ட்டில் வந்து செஸ் போர்டில் இருக்கிற மாதிரியே 64 பாக்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஸ்பேஸில் மட்டுமே வந்து ஒயிட்டெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா வந்து அதை அந்த டிஷர்ட்டில் அப்படியே நம்ம எடுத்து ஒன்று சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம வந்து ஸ்டாப்லர் வச்சு கூட அடிச்சுக்கலாம் கார்னரில். பட் வந்து இதை நம்ம டிஷர்ட்டை போட்டதுக்கப்புறமா தான் இது வந்து இதை அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இல்லைனா வந்து இந்த பேப்பர்லாம் கிழிஞ்சிருன்றதுனால நான் வந்து சேஃப்டி பின் வச்சு அதை வந்து பின் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் அந்த ஷேப்ஸ்லாம் கூட வந்து இந்த காயின்ஸோட ஷேப்ஸ்லாம் இருக்குல்ல, பிஷப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிங்கு, குயினு, அந்த ஷேப்ஸ்லாம் கூட ட்ரா பண்ணி பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு. அதே மாதிரி வந்து ஹெட் பேண்ட்லேயும் அந்த காயின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் ஷேப்பில்